இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த யார் அந்த சார் சொல்லி நீங்கள் கண்டினியூஸாக லாஸ்ட் ஒரு 60 டேஸாக வந்து கேட்டுருக்கீங்க. பட் போலீஸ் சைடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணை வந்து மிரட்டும் போது ஃப்ளைட் மோடில் இருந்தது அப்படின்னு சொல்லி போலீஸ் சைடில் இருந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து யார் புகார் கொடுத்தது? ரெண்டு தானே புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரில் தெரிவிச்சிருக்கிறாங்கல்ல, அதைத்தானே விசாரிக்க வேணும். நீ விசாரிக்காதையே ஒருவர் தான் அங்கே இருந்தார் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் சந்தேகம் ஏற்படுது. அந்த சந்தேகத்தை போக்க வேண்டும், உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. புகார் கொடுத்தது யாருங்க? நாங்களே அதிமுக புகார் கொடுத்தோம். பாதிக்கப்பட்ட பெண் தான் புகார் கொடுத்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரில் தான் இது இடம்பெற்றிருக்குது. அப்படின்னா அமைச்சர் யாரையும் காப்பாற்றுறதுக்காக இதை பேசிட்டு இருக்கார். அதனால தான் இந்த போராட்டமே வலுத்துட்டு இருக்குது. ஏதோ தங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவரை காப்பாற்றுவதற்காக இத்தனை அமைச்சர்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்குறாரு, சட்டத்துறை அமைச்சர் அப்புறம் பேசுகிறாரு, அதுக்குப்பட்ட பிறகு சமூகத்துறை கீதா ஜீவன் பேசுகிறாரு. இவ்வளவு பேர் பேசுறதுக்கு என்ன காரணம்? யாரோ ஒருவர் இவர்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டுவதாக பரவலான செய்தி இருக்கின்ற காரணத்தினால தான் இன்றைக்கு இவ்வளவு அமைச்சர்களும் இதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுகிறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், பொள்ளாச்சி பாலியலுங்கிறாங்க. பொள்ளாச்சி பாலியல் நடைபெற்றவுடன் சிபிஐக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன். சிபிஐ விசாரிக்க வேண்டும் உத்தரவு போட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாநில அரசாங்கம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி கிடைப்பதில்லை. அந்த பாலியல் இன்றைக்கி வந்து அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த சிறுமி காவல் நிலையத்துக்கு போய் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்குறாங்க. மெத்தனை போக்கில் இருக்கிறாங்க. அப்புறம் வேறொரு காவல் நிலையத்தில் அதை வந்து மாற்றுறாங்க. இதையெல்லாம் செய்தி வெளிவந்த பிறகு உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து வழக்கை எடுத்து சிபிஐக்கு இந்த வழக்கு விசாரிக்கிறாங்க. அப்படி சிபிஐக்கு விசாரிக்கின்ற அந்த வழக்கை ஏன் இந்த அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறீங்க? சிபிஐ விசாரிக்கலாம்ல. அடியில் கனமளம் இருந்தாலும் வழியில் பயம், உங்களுக்கு தான் எந்த வித தடங்களும் இல்லையே. யாரை காப்பாற்றுவதற்காக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சீங்க? இப்படிப்பட்ட சம்பவம்லாம் இந்த ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பொள்ளாச்சியில் பேசும்போது இந்த என்ன போனாலும் இந்த மந்திரி கீதா ஜீவன் அங்கேயும் பெண் தானே, இப்படிலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நாங்கள் அப்படியே பண்ணுறோம். இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் செய்தியில் வெளியில் லீக்கேஜ் ஆகிடுது. அதில் இருக்கிற தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் கேட்குறோம் யார் அந்த சார் என்று. ஏன் இவ்வளோ பயம் உங்களுக்கு? யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் இவ்வளவு முயற்சி செய்யுது, காவல்துறை இவ்வளவு முயற்சி செய்யுது. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வரும். அப்பொழுது இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும். எல்லா கட்சியுமே இது கண்டித்து வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய எல்லாருமே வந்து வலுக்கட்டாயமா காவல்துறை கைது பண்ணிட்டே இருக்காங்க. இல்லப்பா, இன்னொரு இருக்கு, திருவாரூர் இருக்கு. திருவாரூர்ல நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா திருவாரூர்ல நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் தான் பத்திரிகையில் வந்திருக்குது. திருவாரூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம், அங்கேயே ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்ததாக அங்கே இருக்கிற அந்த கல்லூரி தீர்விக்க கல்லூரி இருக்கின்ற மாணவிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இப்போ இன்னும் இந்த பிரச்சனை ஓயல, இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கின்ற சூழலில் இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியில் திருவிக்க அரசு கல்லூரி மாணவிகள் பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்துவதாக போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போ தான் ஒவ்வொன்றா வெளியில் வருது. இன்னைக்கு மாணவிகள்லாம் துணிச்சலோடு வர்றாங்க. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அமைச்சர்கள்லாம் இந்த ஆட்சி மீது பழி சுமத்தப்பட்டு விட்டாங்க. அதை மறைக்கிறதுக்கு ஏதோ அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதிமுக நடத்தக்கூடிய போராட்டத்தினால மாணவிகள் வந்து கல்லூரிக்கு வருவதற்கே அச்சமாகறாங்க. மாணவர்களோட கல்வியே பாதிக்கப்படுது. உங்களை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்திருக்குது. எங்களை கைது செய்வதற்கு ஆயிரக்கணக்கான போலீஸ் வருது.
ஆனால் இப்படிப்பட்ட குற்றச்செயல் ஈடுபடுறது தடுக்கிறதுக்கு யாரும் வரலையே. இந்த அக்கறை அதில் காட்டியிருந்தா இந்த குற்ற நிகழ்வை தடுத்திருக்கலாம். அதெல்லாம் இதில் கிடையாது. நல்லா உங்களுக்கு எல்லா பத்திரிகையும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும், தெரியாத ஒன்றும் கிடையாது. பெரும்பாலும் உங்களுக்கு ஊடகத்திலையும் பத்திரிகையில் வர செய்தியின் அடிப்படையில் தான் நான் கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன். எங்களுடைய அரசாங்கம் கிடையாது. எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் இன்புட்டு மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த செய்தியெல்லாம் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகள் வருகிற செய்தியெல்லாம் பொய்யா? அதெல்லாம் ஒரே நிமிஷம், நான் கேட்குற கேள்வி தவறா ரைட்டா முடிவு பண்ணுங்கள். உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகைகள் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் நான் இந்த இடத்துல நின்று பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி ஊடகத்தில் வருகின்ற செய்தி, பத்திரிகைகள் செய்தி பொய்யா? இந்த அமைச்சர் ஏற்றுக்கிறாரா? எத்தனை சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க? நிறையா பள்ளியில் ஆசிரியர்களால் எவ்வளோ பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறாங்க. ஆவுடையார் கோயிலில் நான் இதே நம்மளுடைய தொலைக்காட்சிக்கு முன்னாடி ஊடகத்தை பத்திரிகை வேலை சொல்லியிருக்கிறேன். இன்னும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலையே. ஏன் பதிவு செய்ய மறுக்கிறாங்க? அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் உடைய தூண்டுதல், அங்கே இருக்கிற அமைச்சர் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கார். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இன்றைக்கு நம்முடைய சென்னையில் எத்தனை பேர் பாதிச்சிருக்கிறாங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே, அண்ணா நகரில் பாதிச்சிருக்கிறேன். இன்னொரு மாணவி, மனவளங்குன்றிய ஒரு மாணவி, கல்லூரியில் படிக்கிற மாணவி, பல பேர் பாலியல் கொடுத்து ஆளாயிருக்கிறாங்க. இப்படி சமீப காலமாக ஏற்பட்டது நிறைய இருக்குது. ஆவுடையார் கோயிலில் யார் இந்த அமைச்சர்? யார்? கட்சி மாறி போன அமைச்சர், விசுவாசம் இல்லாத அமைச்சர். நன்றின்னு ஒரு சொல்லு இருந்தால் இவருக்கு பொருந்தாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுடைய ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்து இவரை வெற்றி பெற செய்தாங்க. அம்மாவுடைய கருணையால் அவர் அமைச்சராக்குனாங்க. அந்த அடையாளத்தை வச்சு தான் அங்கே அடைக்கலம் கொடுத்துருக்காங்க திமுகவில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.